ஒவ்வொருவரும் தன்னைத்தானே செம்மைப்படுத்திக் கொள்ள கடவுளினுடைய திருநாமங்களை எந்த செயல் செய்தாலும் நினைக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் தூய அன்போடு எங்கு வேண்டுமானாலும் இருந்து கடவுளை வழிபடலாம் என்கிறது பெரிய புராணம். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் நினைத்தாலும் மன்றாடும் மலர்பாது முருகாலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். இப்படி இருப்பவர்களை கடவுளின் நாமத்தை எப்போது மறவாத அடியார்கள் என பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னபடி வழிகளை பின்பற்றி ஆன்மீகத்திற்கு பலம் சேர்த்தவர்கள் தான் அருளாளர்கள். எந்த செயலில் ஈடுபட்டாலும் கடவுளினுடைய திருநாமத்தை நினைக்க வேண்டும் என்று பாம்பன் சுவாமிகள் நமக்கு இப்படி சொல்லுகிறார். எழும்போது வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் முழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேளவனே என்று பாடியிருக்கிறார். அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்கிறார் அபிராமிப்பட்டார். இயந்திரத்தனமான வாழ்க்கையில தினமும் ஆலயத்திற்கு செல்லவும், ஆன்மீக சொற்பொழிவு கேட்கவும், சச்சங்கங்களில் ஈடுபடவும், கடவுளை நினைக்கவும் நேரமில்லையே என்று வருந்தக்கூடியவர்கள் எங்கு வேண்டுமானாலும் இருந்து கடவுளை வழிபடலாம் என்று நமக்கு பெரியோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எந்த இடத்துல இந்த செயல் செய்தாலும் கடவுளின் திருநாமங்களை நினைத்து வழிபாடு செய்வோம். இன்றைய தமிழ் மதத்தில் திருமூலர் அருளிய திருமந்திரம்: தவம் வேண்டும் ஞானம் தலைபட வேண்டில் தவம் வேண்டாம், ஞான சமாதி கைகூடில் தவம் வேண்டாம், அச்சக சன்மார்க்கத்தோருக்கு தவம் வேண்டாம், மாற்றும் தனை அறியாரே. உண்மை ஞானம் என்பது சித்தியாக வேண்டும் என்றால் அதற்கு தவம் செய்ய வேண்டும். உண்மை ஞானமும் சமாதி நிலையும் கைகூட பெற்றவர்களுக்கும் சன்மார்க்கம் சகமார்க்கம் ஆகிய மார்க்கங்களை கடைபிடிப்பவர்களுக்கும் மாற்றமே இல்லாத மென்மையான சமாதி நிலையை அடைந்து விட்டவர்களுக்கும் எந்த விதமான தவ நிலையும் வேண்டாம்.